ஹலோ மக்களே, குட் பேட் அக்லியோட சென்சார் ரிப்போர்ட்டை இப்போ அஃபிஷியலாக மைத்ரி மூவி மேக்கர் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த படத்தோட ரன் டைம்லாம் இப்போது இதில் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 139 நிமிஷம் வந்து இந்த படத்தோட ரன் டைம், அதாவது 139 நிமிஷம் 52 செகண்ட் இந்த படத்தோட ரன் டைமாக இருக்குது. UBA சர்டிஃபிகேஷன் 16+ அவங்க தான் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலேருந்து நிறைய விதமான அப்டேட்ஸை கொடுத்துட்ருக்காரு நம்ம ஆதிக் ரவிச்சந்தர். ஸோ ரீசெண்டாக யூடியூப்லாம் கொடுக்குற அந்த இன்டர்வியூஸ்லேயே ஷேர் பண்ணிருக்காரு. அதில் குறிப்பாக நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தல அஜித்துக்கு இந்த படத்தில் எமோஷ்னல் ஆங்கிள் இருக்கிற சீன்ஸு ரொம்பவே சூப்பராக ட்ரைவ் ஆகிருக்கும். குறிப்பாக இந்த படத்தில் தலைக்கு அதிகப்படியான எமோஷன் வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருமே இந்த படம் ஃபுல்லாக வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸோடு இருக்கிற மூவி தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அவர் வந்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காரு. இந்த படத்துலேயே சென்டிமெண்ட்ஸும் இருக்குது, அதுவும் ரொம்ப முக்கியமான சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நமக்கும் தெரிஞ்சிருக்கும், தந்தை மகனுக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங் தான் இந்த படத்தில் வந்து சென்டிமெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே அப்படின்னா, இந்த படத்தில் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ஸோ மார்க் ஆண்டனியில் நம்ம விஷாலுக்கு வந்து ஒரு பயங்கரமான வெப்பனை ரெடி பண்ணி கொடுத்துருப்பாரு நம்ம ஆதிக்கு. அதே போல் நம்ம தலை அஜித்துக்கு அவர் ஏதாவது வச்சிருக்காரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த காரில் கன்லாம் வச்சு சுடுற மாதிரியான சில இமேஜஸ் வீடியோஸ் கூட நம்ம ட்ரெய்லரில் பார்த்துருப்போம். ஸோ அது இல்லாமல் வேறு ஏதாவது எலமெண்ட் வச்சிருக்காரா அப்படின்றத படம் போய் பார்த்தா தான் தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அப்படி வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களான்றத மறக்காமல் கமெண்டில் போட்டுருங்க.